தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்கு பேச்சுவார்த்தையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன். மற்ற மகிழ்ச்சி. ஒரே ஒரு தொகுதி தான். ஆமாம். இது எப்பவுமே நீங்க களத்தில் வந்து அந்த ரிசர்வ் தொகுதியிலேயே போட்டு பொது தொகுதி அப்படின்றது அதுக்கு காரணம் சின்னம் சார். சின்னம் என்பது நாங்கள் பின்னால் சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு பொது தொகுதி வாங்கியிருக்க காரணம் வந்து பட்டியல் வெளியேற்றம் என்பதுக்கு இது முதல் அறிகுறி வெற்றி. இப்போ எந்த சின்னம்ன்றது முடிவு பண்ணலையா சார்? ஏன் சார் சின்னம் என்பதுதான் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன விருப்பம் சார்? ரெட்டலையா தாமரையில்? இருவரையும் கலந்து பேசிதான் முடிவெடுக்க முடியுமே, தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. இப்போ இன்னைக்கு திருப்திகரமாக இருந்தது. திருப்திகரமான பொது தொகுதி எங்கும் போது இதுவரைக்கும் ரிசர்வ் தொகுதியிலே நின்று பழகிய நான் பொது தொகுதி என்னும் பொழுது எங்கள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவாக கிடைத்திருக்கு என்று மற்ற மகிழ்ச்சி. முதல் படி வெற்றி என்பதை நான் காண்கிறேன். கண்டிப்பா 100% ஜெயிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அது நாங்க கட்சி முடிவு எடுக்கும். விருப்ப தொகுதிகள் கேட்டதுல வந்து பல தொகுதிகள் கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் மனநிறைவோடு போவதற்கு காரணம் பொது தொகுதி ஒன்று கிடைத்ததுனால முதல் படி பட்டியல் வெளியேற்றத்திலே முதல் படி வெற்றி படி என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக மேலும் மேலும் வெற்றி கனிகளை தான் பறிப்போம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். மனநிறைவு. நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸை தொடர்ந்து தற்போது ஜான் பாண்டியன் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். நம்ம ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தமாமுகவுக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. பிரதான 3 கட்சிகளை தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், தற்போது தமாமுகவுக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பையும் ஜான் பாண்டியன் வெளியிட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதான கட்சிகளின் தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில இன்று காலை முதல் சிறிய கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்பொழுது கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனுக்கு தற்போது 5 தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டச்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, வெள்ளியூர் மற்றும் கும்பகோணம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனுக்கு தற்போது ராஜபாளையம் தொகுதி, அதாவது பொது தொகுதி ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இதர பிற கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளாக நடத்தி முடிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில அதிமுக 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட முனைப்பு காட்டிருக்கிறாங்க. அதனை மையப்படுத்தி தான் தொடர்ந்து கூட்டணி குறித்தான அந்த தொகுதி பங்கீட்டை மேற்கொண்டு வராங்க. பாஜக 27 தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும், பாமக 18 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளில் குக்கர் சின்னத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் திருமாறன் தரப்பு ஒரு தொகுதியில தாமரை சின்னத்திலும் போட்டியிட இருக்கின்ற. இவை தவிர தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தரப்புல ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கதிரவன் தரப்பு, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, ஐஜேகே மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சி ஆகிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.